ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதி, எபிசோட் நம்பர் 15. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். அப்படின்னா நம்ம போக வேண்டியது ஷயோட வீட்டுக்கு. கரெக்டா? சரியா சொன்னேன். அங்கே போனால் ஏதாவது க்ளூ கிடைக்கும். வா போகலாம். என்ன எல்லாரும் இன்னும் அந்த துக்கத்துலேருந்து மீளல போல. எங்களை விட்டு போயிட்டீங்களே முதலாளி அம்மா. நீங்கள் இல்லாமல் இனிமேல் இந்த வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போம்? நீ தான் உன்னோட சாவுக்கான உண்மையை வெளியில் கொண்டு வரணும். சரி, கிளம்பலாம். வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு நிமிஷம். மெனக்கெட்டு எங்கள் முதலாளி அம்மாவை பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றியெல்லாம் இருக்கட்டும். உங்கள் முதலாளி அம்மா செத்த அன்னைக்கு அவங்க கூட யாராச்சும் கடைசியாக வந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் ஆள் இருக்காங்களா என்ன? எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. அப்படி எதுவும் இல்லைங்க. எங்கள் முதலாளி அம்மா வீட்டில் தனியாக தாங்க இருந்தாங்க அன்னைக்கு. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எதுக்காகங்க கேட்குறீங்க? ஐயோ, சுதாரிச்சுக்கிட்டானே. அதுக்காக இல்லை, நாங்கள் அவங்களோட சாவுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்ககிட்ட சொன்னால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆமாம், நாங்கள் கண்டிப்பாக நீதி வாங்கி கொடுப்போம். அது அப்படின்னா அன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் விசித்திரமாக இருந்துச்சுங்க. அன்னைக்கு நைட் சத்தம் கேட்டு நான் வெளில வந்தப்போ ஒரு சரக்கு பாட்டில் நான் பார்த்தேன். சரக்கா? ஷயோக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைல்ல? அப்படி இருக்கும்போது எப்படி சரக்கு பாட்டில் பார்த்துருக்க முடியும்? எனக்கும் தெரியல. நான் உள்ளேருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டிலை நான் பார்த்தேன். அதில் இருக்க ஸ்மெல்லு ஆளையே தூக்குச்சு. நான் எதுக்கும் தேவைப்படும்னு அதை எடுத்தே வச்சுருக்கேன். இங்கேயே இருங்க, நான் அதை கொண்டு வந்துடுறேன். என்ன சொல்லிட்டு போகிறான்? அப்படின்னா அந்த கொலை பண்ண வந்தால் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும். ஒருவேளை நான் யோசிக்கிறேன், இது ஏன் எக்ஸில் லேண்ட் பண்ணியிருக்கக்கூடாது? அவளுக்கு தான் என் மேலே காண்டு. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவகிட்டயே வர? அவெல்லாம் இது பண்ணியிருக்க மாட்டா. இந்தாங்க மேடம், இதுதான் அந்த சரக்கு பாட்டில். இது நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணுற சரக்கு பாட்டில் மாதிரி இல்லை. வாசனையும் வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இது கொலைகாரம் குடிச்சிட்டா தான் இருக்கணும். முதல்ல நம்ம சூசியானை எப்படியாச்சும் வெளில எடுக்கணும். இப்போ கிடைச்சிருக்க எவிடன்ஸ் வச்சு நம்ம முதல்ல அவனை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். போகலாமா? சரிவா போகலாம். மைலாட், நாங்கள் 2 பேரும் எதுக்காக இப்போ வந்திருக்கோன்னா, சூசியன் ஷயோவை கொலை பண்ணலை. யாரோ வேணும்னே அவர் மேலே பழி தூக்கி போட்டிருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவரை வெளியில் விட்டுறணும். உண்மையான கொலையாளி யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு வேறு வேலை இல்லை பாரு. ஆமாம், என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு 2 பேரும் இங்கே வந்து கூப்பாடு போட்டுட்ருக்கீங்க? எங்ககிட்ட கொலையாளி யூஸ் பண்ண ஆல்கோஹால் பாட்டில் இருக்குது. நீங்கள் 2 பேரும் லூஸா? நாங்கள் ஒன்றும் லூஸு கிடையாது. நாங்கள் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 2 பேரும் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறதுக்காகவே இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மரியாதையே சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு போயிடுங்க. தேவையில்லாமல் குழப்பம் பண்ணாதீங்க. யாருங்க? இவங்களை தூக்கி வெளியில் வீசுங்க. என்னது? வெளியில் போங்க 2 பேரும். ஹே, எங்களைய கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறீங்க? கத்தியை கட்டுறானுங்களே. உங்களை நான் வேறு வழியில் பார்த்துக்கிறேன். நம்ம வேற எதையா தான் யோசிக்கிறோம். வா. ஏன்டா என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? இங்கே தான் நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. அவங்க உடம்புல ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கூட்டத்துலையா? சரி, நான் அந்த பக்கமாக போகிறேன், நீ இந்த பக்கமாக போ. யாருக்கு ஆள் கிடைக்கிறாங்கன்னு பின்னாடி பார்த்துப்போ. பியூட்டி, இந்த சிட்டிலேயே இந்த மாதிரி கட்டு மஸ்தான உடம்பு யாருக்குமே இல்லை. பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய பயில்வானு? வா, பயில்வானா? அப்படி ஒன்றும் இங்கே தெரியலையே. என்னத்தை உத்து பார்க்குறாவ? ஐயோ, சட்டை போடாத என் உடம்பு. இந்த பொண்ணு ஒத்து பார்த்துட்டா. அண்ணா, ஏன் எதுக்கு இவன் கத்திட்டு போகிறான்? இவன் கத்ததுல நான் வேற சேர்ந்து கத்த வேண்டியதாக இருக்கு. ஐயோ, சே, என் உடம்பு ஒரு பொண்ணு பார்த்துட்டான். நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன். என்னவா பேபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஜோசிக்காரு என்னோட பாடியை பார்த்துட்டு உன்னெல்லாம் கட்டி பிடிச்சா இந்த உலக ஈடுக்கு வராதுப்பான்னு சொன்னார். அப்படிங்களா? ஆமாம், நான் உனக்கு காமிக்கிறேன். நிச்சயமா நான் அதை பார்த்தே ஆகணுங்க. கண்டிப்பாக உனக்கு காட்டாமல் வேறு யாருக்கு காட்டுவேன்? ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு. எனக்கும் காட்டுறியா? யார் இது? எனக்கும் கொஞ்சம் காட்டுறீங்களா? யாரா நீ? மேனஸ் இல்லை? ஐயோ, சாரிங்க. ஏதாவது தெரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் பண்ணால் வேலைக்கே ஆகாது போல். ஏதாவது ஐடியா தான் கண்டுபிடிக்கணும். ஐடியா? வாவ் ஏபி, எனக்கு ஒரு செம்மையான ஐடியா வந்திருக்கு. நான் அப்போ செய்ய போகிறத பார்த்து இவனுங்களே தங்களோட சட்டையில் அழுத்துட்டு தெரிய போகிறானுங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன எவனுமே பார்க்க மாட்டானுங்க. யாருக்கெல்லாம் இந்த பணம் வேணுமோ அவங்கெல்லாம் நான் சொல்கிறத செய்யணும்.
என்ன இப்போவும் கண்டுக்க மாட்டானுங்க. நான் இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன். ட்ரீட்டா ட்ரீட்டா கண்டுக்கிட்டானுங்க. ஆமாம், ஆனால் நான் சொல்கிறத செய்யணும். என்ன செய்யணும்? பாத்தியா, காசை காமிச்ச உடனே ஒட்ட துணி இல்லாமல் எப்படி குளிக்கிறானுங்க, அதுவும் பொண்ணு முன்னாடி. ஆனால் நாம் நினச்சது நடக்கலையே. சரி, நான் வெளியில் போய் வேறு யாராச்சும் இருக்காங்க பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ நான் இவனுங்களை பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ நேரம் தான் இப்படியே பார்த்துட்ருக்குறதுன்னு தெரியலையே. யாரையுமே ஸ்க்ராச்சஸோடு பார்க்க முடியலையே. மேடம், என்ன பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் ஸ்க்ராச்சஸ் தேடி வந்திருக்கீங்கன்னு இங்கே பேசிகிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். நான் அப்படி ஒருத்தனை நேற்று இந்த கடையில் பார்த்தேன். என்ன சொல்கிற? ஆமாம், ஆனால் அவன்கிட்ட காசு இல்லைன்னு அடித்து வெளியில் துரத்திட்டாங்க. அவன் கூட சியா ஃபேமிலி சேர்ந்தவன் தான். சியா ஃபேமிலியை சேர்ந்தவன்னா? அப்படின்னா இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என் அண்ணன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கானா? எவன்டா அது குளிக்கிறவனுக்கெல்லாம் காசு தரேன்னு சொன்னது? சரியான முட்டா பையனாக இருப்பான் போல. காசை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாமல் இப்படி செலவழிச்சிட்டு இருக்கான். அது ஒரு அரிய வாய்ப்பை நான் எப்படி மிஸ் பண்ண பார்த்தேன். தோ நானும் வந்துட்டே இருக்கேன். யூபி, நீயா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதுவும் ஆம்பளை பசங்க குளிக்கிற இடத்துல ஸ்க்ராச்சஸ். இவனை புடி. என்ன பிடிக்கதான் வந்திருக்காங்களா? ஹே இருடா. இத்தனை நாளாக யாருன்னு தேடிட்டு இருந்த இந்த நாய் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா. என்ன எதுக்கடி கடத்திட்டு வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? மரியாதை என்ன வெளில விட்டுருங்க. விட்டுடுறோம். நீ உண்மையை சொன்னா விட்டுடுறோம். என்ன உண்மை? உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. இங்கே பாரு யூபிங், இங்கே பாரு, நான் உனக்கு இதில் என்ன ஆயுதம் வேணும்னு சொல்லு, நீயே சூஸ் பண்ணிக்க. விருப்பப்படி தான் உனக்கு எல்லாமும் நடக்க போகுது. என்ன யூபிங், நீ என்னை மிரட்டுறியா? இதெல்லாம் பார்த்து நான் பயந்துருவேனா? இதெல்லாம் வச்சு என்னை என்ன செய்யணும்னு நினைக்கிற? இவங்கிட்ட பேசி வேலைக்கே ஆகாது. பேசாமல் நாமளே ஒரு ஆயுதத்தை சூஸ் பண்ணிட வேண்டியதான். உனக்கு தங்கச்சிங்களா சேர்ந்து இந்த ஆயுதத்தை சூஸ் பண்ணுறேன். இதோட சவுண்ட் எப்படி இருக்கும்னு நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. நீ கேட்டிருக்கிய இல்லைக்கு? ஆமாம், மேலே வச்ச பட்டை விட்டுரும். எங்க உனக்கு தைரியம் இருந்தா என் மேலே வச்சு பாரு. என் மேலே மட்டும் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். நீ அப்புறம் என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அநியாயமாக ஒரு பொண்ணை கொன்னுட்டு ஈஸியாக தப்பிச்சிடலான்னு பார்த்தியா? பொண்ணா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்க போல. நான் பண்ணலை. இவன் இப்படியே கேட்டுட்டு இருந்தா பதில் சொல்ல மாட்டான். பேசாம வச்சிரு. நான் 90 கிட்ஸ் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கா? வச்சிருவா. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஓ, அப்ப இதுக்கு பயப்படுவியா? ஏ விடுங்கடா, எனக்கு கூசுது, விடுங்கடா, விடுங்கடா, டேய் கூசுது, டேய். மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அவளை ஏன் கொன்ன? உனக்கு பின்னாடி யார் இருக்கா? மரியாதையா சொல்லுடா. இல்ல. அடிங்க, என்னடா சிரிச்சுட்டே இருக்க? சொல்லுடா. லிக்கிங், இந்த அண்ணனையை கடத்திட்டு வந்து என்ன வேலை பார்க்குறீங்க? உங்களை மரியாதையா அவன் ஷோல்டர் இருந்து அந்த கத்தி எடுக்க போறியா இல்லையா? எடுக்க மாட்டேன். மரியாதை எடு. ஏய், என்ன பண்ணுற? சின்ன பிள்ளை மாதிரி கடிச்சுக்கிட்டு வா. லுக்கிங், நீ ஓகே தானே? எதுக்கு வெறி பிடிச்சி நாய் மாதிரி கடிக்கிற? அவ்வளோ அக்கா தானே? எது, நான் வெறி பிடிச்ச நாயா? எவ்வளோ உங்கள் குடும்ப சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இவரை கடத்திட்டு வந்ததுக்கு நீங்கள் கோர்ட்டில் பதில் சொல்லியே ஆகணும். இப்போ நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன். இருங்கடா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். கூட வாயி. இல்லை, நான் இங்கே இருக்கேன், நீ போ. எங்கே போய் தொலை. இங்கே இருக்கிறதுக்கு இங்கே எந்த கோயினும் இல்லை. போகிறவங்க போகலாம். இவளுக்கு என்னை இன்சல்ட் பண்ணலாம் தூக்கமே வராது. இவ்வளோ தூரம் அவனை தூக்கிட்டு வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறது? நமக்கு தேவை உண்மை மட்டும் கிடையாது, எவிடன்ஸும் தான். லுக்கிங், முதல்ல நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். அப்படிதான் அப்படிதான். நீ கொஞ்சம் சாஃப்டாக. டேய், ஒரு தங்கச்சி பக்கத்தில் வச்சுட்டு என்ன வேலை பார்க்குறான் பாரு, அருவி கட்ட முட்டா பையன். டேய், சாரி தங்கச்சி. முதல்ல 2 பேரும் வெளில போகிறீங்களா? ஐயோ, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுமே. இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்கூடாது. யூ ஆர் ஸ்வீட் குட் சிஸ்டர், யூனோ. நீ மட்டும் சரியான நேரத்தில் அங்கே வரலன்னா அந்த 2 லூசுங்களும் எனக்கு ஒன்று போட்டிருக்குங்க. ஆமாம், நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா? எப்படி கரெக்டான நேரத்துக்கு வந்த? கசின் தான் சொல்லிவிட்டாரு. என்னது அந்த மூப்பையிலா? என்னை வச்சு வேலையை வாங்கிக்கிட்டு என்னையும் உழவு பார்க்குறானா? அண்ணா, டேய். சரி, யூபிங்க்கும் ஷயோக்கும் நடுவில் தான் பிரச்சனை. ஷயோ இறந்து போயிட்டா. இதில் ஒன்னையே கடத்தணும் அவங்க. எனக்கு எப்படி தெரியும்? அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ, டவுட்டாக பார்க்குறாளே. இப்படி தான். வாவ், முடியுமா? இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்தோ? அப்படி தான் விட்டுங்க, ஜாலியாக இருக்குது. வா. இதெல்லாம் கனவா? எல்லோரும் எங்கே போயிட்டாங்க?
கிட்ட யார் நீ? கதவுக்கு பின்னாடி யார் நிற்கிறது? லேன், நீயா? யாரு? இங்க என்ன சவுண்டு வருது? நான் தான்டா. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ, இதெல்லாம் கனவா? மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போ. ஷயோ, தயவு செஞ்சு இது நானா பண்ணலை. அந்த படுபாவி சொல்லி தான் நான் செஞ்சேன். கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நான் உனக்காக இந்த பேப்பர்ஸை கொளுத்துறேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு, ப்ளீஸ் என்னை விட்டுரு. ஐயோ, என்னை மன்னிச்சிடு. நான் வேணும்னு உன்னை கொல்லலை, நான் வேணும்னு உன்னை கொல்லலை. என்னை இவன் மன்னிக்கல போல. அன்னைக்கு மட்டும் அவன் வராமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. வெளியில் துரத்திட்டாங்களா? ஹே மூ, முன்னாடியெல்லாம் பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மினிஸ்டர் ஆனதும் ஒன்றும் பலன்னு துணி போடுறேன். இது எனக்கே அளவு எடுத்துச்ச மாதிரி இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூவா? உனக்கு எவ்வளோ தைரியம் தான்? நீ என்ன அறிவ? உனக்கு என்னடா ஆச்சு? உனக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கோன்னு தெரியாதா? சூதாட்டம் ஆடி உன் குடும்பத்தை நடுத்தருவில் நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க வா நாயே, வா. உங்க அப்பங்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏய், இப்போ என்னடா யாரும் பண்ணாதப்ப நான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? ஜஸ்ட் நான் ஃபன்னுக்காக விளையாண்டேன். அதில் என்ன தப்பு? எதுக்கடா என் குடும்பத்தை இழுக்கிற? நீ விளையாண்ட குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா? நல்ல குடும்பத்தில் பிறந்த நீ இப்படி பண்ணலாமா? நான் தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்திரு. லேன் கிட்ட மட்டும் சொல்லிடாத. அது சொல்லாமல் இருக்கணும்னா நீ ஒரு விஷயம் எனக்கு பண்ணணும். நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன். இந்தா, ஒரு ட்ராப் மனுஷ உயிரியே எடுத்துரும். நீ ஷயாவை கொல்லணும். கொலையா? நான் எப்படி பண்ணுவேன்? நான் பண்ண முடியாது. அறிமுகம் இல்லாத ஷயோ சாகிறது பெட்ரா இல்லை உன் தங்கச்சி சாகிறது பெட்ரா? எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சி கொள்ளுவேன் ஏன் முன்னாடியே சொல்லுவேன். உன்னை பற்றின எல்லா உண்மையும் நான் லேன் கிட்ட சொல்ல தான் போகிறேன். சொல்லு. நீ எப்பேற்பட்டவன் நானும் சொல்லுவேன். சூதாட்டா ஆண்டவன் சொல்லுவேன். உன் குடும்பத்துக்கு கெடுக்க வந்தவன் சொல்லுவேன். உன்னை நம்புவாளா இல்லை என்ன நம்புவாளா? அது நான் சொன்னதை சொன்னபடியே செஞ்சா உன் குடும்பத்தோட மானும் தப்பும். இல்லைன்னா நடுத்தெருவில் பிச்சை தான் எடுப்பீங்க. புத்தி இருந்தா பொழைச்சிக்க. எவன் அவன் இவ்வளோ பெருசா கட்டி வச்சு தூட்ட? சே, வரேன். வேலையை முடிச்சுட்டு அந்த நாதார்கிட்ட இருந்து நம்ம ரிலீவ் ஆகிடணும். ஏய் ஷயோ, வெளியில வாடி. யாரு? யார் இது? வெளியில வா. நான் தான். நீயா? இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? மரியாதையை வெளியில போ. இல்லை வெளியில போயிரும்னா நீ முதல்ல செத்தாதான் என் பிரச்சனை தீரும். செத்து போ, செத்து போ. என்னையவ அடிச்சு உன்ன எவ்வளோ தைரியம் தான் என்னையே அடிச்சிருப்ப. வாங்கு வாங்கு. இந்த ஐயோ, இவன் மூச்சு நின்று போச்சு. செத்து போயிட்டா. நான் கொல்லல. இல்லை இவ்வளோ நான் கொல்லல. நீ தானே ஷேயோக்கு பாய்சன் கொடுத்த கொண்ட. மரியாதை சொல்லுடா. அப்படின்னா யூபிங் சொன்ன மாதிரி அவள் பாய்சனால தான் செத்தானா? நான் பாய்சனே கொடுக்கலையே. இதில் ஏதோ டவுட் இருக்குது. இவன் எதுக்கு இங்கே இருக்கா? இவன் யூபிங் கடையில் வேலை செய்கிறவனாச்சு. இவனுக்கும் மூக்கும் என்ன சம்மந்தம்? மூவோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு இங்கே வந்தா இங்கே இன்னும் 2 குழப்பமாக இருக்குது. முதல்ல இவங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும். யாரும் பார்க்கல. சீக்கிரம். அவங்க எந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உன்னை யாரும் சந்தேகப்படலைல்ல? இல்லை மாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே இன்வெஸ்டரோட லெட்டர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு அவங்கக்கிட்ட மொத்த பணத்தையும் சுருட்ட வேண்டியது தான் பாக்கி. அதை நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவேன். வெரி குட். திக்கத்து கடந்த எனக்கு இது நீங்கள் கொடுத்த வாழ்க்கை. இதை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். எங்கள் கடையில் எவ்வளோ தைரியம் இருந்தால் திருடி திம்ப. இவனை அடித்து வெளியில் தூக்கி போடுங்கடா. நான் எப்படி இங்கே வந்தேன்? இது யாரோட வீடு? யார் கொண்டு வந்திருப்பா என்ன இங்கே? இழந்துட்டியா? நீங்கள் யார்? முதல்ல இந்த மெடிசனை குடி. நான் தான் உன்னை காப்பாற்றினேன். ரவுண்ட்ஸ் வரும்போது நீ அடிபட்டு கிடந்த. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். ஹே, மினிஸ்டரமோ இந்த லெட்டரும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். இந்தா. சரி, நாங்கள் கிளம்புறோம். வாங்கடா போகலாம். உனக்கான நேரம் வந்திருக்கு என்னை சந்திக்க வரவும். எங்கடா இந்த ராத்திரியில் கிளம்புற? என்னோட நன்றி கடனை நான் திருப்பி கொடுக்க போகிறேன். நன்றி கடனா? நில்லுடா, முதலாளி கேட்டால் நான் என்னென்னு சொல்லட்டும்? என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மாஸ்டர் சொன்னது இந்த பொண்ணுக்கிட்ட நான் வாலண்டரியாக போய் மாட்டணும். இந்த வரைபடம் கரெக்டுன்னா நான் தேடி வந்த பொண்ணும் இவ தான். சரி, வேலையை ஆரம்பிப்போம். இந்த சரக்கு எடுத்தால் இவனுங்க நம்மளை பிடிப்பானுங்க.
திருட்டு பயல எவடா இவன் ஏன் சரக்குல கை வைக்கிறது? இங்க வாடா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏ பிளான் நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. நான் அந்த பொண்ணு மூலமா அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சு சூசன் பாக்ஸில் நீங்க சொன்ன மாதிரி அந்த மருந்து நான் வச்சுட்டேன். அவன் கரெக்டாக பண்ணிட்டான்ல, கிழிச்சான். அவன் சொதப்புவான்னு எனக்கு அப்போவே தெரியும். அதனால தான் அவனுக்கு பின்னாடி போய் நான் கதையை முடித்தேன். அவன் ஒரு யூஸ்லெஸ் முட்டாள். சொன்ன வேலையை கரெக்டாக முடிக்கவே இல்லை. ஸோ அவன் போனதுக்கப்புறம் நீங்கள் தான் அப்போ அந்த பொண்ணை கொன்னீங்களா? நான் பண்ணலை, நான் இந்த கொலையை பண்ணலை. ஐயோ, யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடிடணும். எனக்கு தெரியும் இவனால் ஒரு பிரயோஜனமும் ஆகாதுன்னு. நான் நினச்சது சரிதான். அந்த முட்டாள் பாய்சனை கொடுக்கவே இல்லை. பின்ன எப்படி இவன் மயங்கி கிடக்குறா? என்னை காப்பாது. நீ இன்னும் அப்போ சாகலையா? உன்னை பரலோகம் அனுப்பிச்சி வைக்க தான் நான் வந்திருக்கேன். போய் சேருன்னு அவளை அனுப்பிச்சி வச்சேன். பாவி, அவளை நான் தான் கொண்டேன்னு நினச்சி பீதியில் தூக்கமே வரல எனக்கு. நீங்கள் கிரேட் பாஸ். நீங்கள் இவ்வளவும் ஏன் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பாஸ்? ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஸ்ட்ராங்கான கதை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லவர். முன்ன பின்ன தெரியாது எனக்கே வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் பின்னாடி இருக்க சோகத்தை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என் இதயத்துக்கு நெருக்கமானவன்றதுனால உங்ககிட்ட மட்டும் என்னோட உண்மைகளை நான் சொல்கிறேன். இது என்னோட கொலை இல்லை, 2வது கொலை. என்னோட கொலை ஷியா டு ஷை. இந்த 2 லெட்ரு போதும் உன்னை பல முறை சாகடிச்சதுக்கு சமம். உன்னை நான் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத. ஏன்பா இப்படியெல்லாம் பேசுற? இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்ததுக்கு இந்த குடும்பம் தான் காரணன்றதை மறந்துட்டு பேசுறியா? அப்படித்தாண்டா நானும் நினச்சேன். ஆனால் என் நிலைமைக்கு காரணமே நீதான்றது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. என் குடும்பம் ஒன்னால தான் குற்றவாளின்ற பட்டத்தை ஏற்றுக்கிட்டு என்னை அனாதையை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு நீதி கிடைக்க வேண்டாம்? 10 வருஷம் வளர்த்துட்டு என் பெத்தவங்களை எடுத்துக்கிட்டியடா. மருந்து மருந்து. ஓ, உனக்கு வியாதி இருக்கா? அதுக்கு இந்த மருந்து ரொம்ப அவசியமோ? இப்போ இது வேணுமா? ப்ளீஸ் அப்போ கெஞ்சு. ஓ ஓ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு இந்த மருந்தை கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? மயங்கிட்டானா டுஷாய்? உயிர் பிரிஞ்சிருச்சு. என்னையே அறியாமல் நான் ஒரு கொலையை பண்ணிட்டேன். யாராச்சும் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து போயாகணும். அப்படி தப்பிச்சு வந்தேன்னா இப்போ எனக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வலி இருக்குன்னு எனக்கு தெரியாது மாஸ்டர். நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான். நான் எல்லாருக்கும் சின்சியராக இருந்தேன். ஆனால் யாரும் எனக்கு சின்சியராக இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதனால் என் வழியை நான் மாற்றிக்கிட்டேன். இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷனுக்கு யாராலையும் என்னை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏ ஐயோ மன்னிச்சிருங்க, பார்க்காம வந்துட்டேன். ஏதோ சவுண்டு. நீ இங்கேருந்து போ, நம்ம அப்புறம் பேசுவோம். ஐயோ, போகிற அவசரத்தில் அந்த தம்பி இதை விட்டு போயிடுச்சு. வெளியில் என்ன சவுண்டு தெரியலங்க. ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், இந்த பொருளை விட்டுட்டு போயிட்டாரு. இந்தாங்க. இது அவன்தான் இங்கே வந்திருக்கான். அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? அவன் இருக்கிற பொசிஷனுக்கு இப்போ என் உயிரை காப்பாற்றிக்கிட்டு இங்கேருந்து ஓடிடணும். இல்லை, இந்த உண்மையை சொன்னாலும் வேற எவனும் நம்பவும் மாட்டான். முதல்ல தப்பிச்சு போகிறது தான் கரெக்டு. சீக்கிரம் ஓடுடா, ஓடு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.